ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்கிறோம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பற்றின தரமான சூப்பரான 11வது வாரத்தோட முதல் அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸும் கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் என்ன அடுத்தது ஸ்ட்ராங்காக பேச வைக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி கிட்டத்தட்ட 11 பேர் நாமினேஷன்ஸ் வந்திருந்தாங்க. குறிப்பாக விஜய் பார்வதி போட்ட ஸ்கெட்சில் 2 பேர் சூப்பராக சிக்கினாங்க, அரோரா அண்ட் கனி. அரோரா ரொம்ப நாளாக தப்பிச்சுட்டே வந்தாங்க, டப்புன்னு உள்ளே வந்திருக்காங்க. வந்த உடனே அவங்க மூஞ்ச பார்க்கணும் ஆணு பேயடைஞ்ச மாதிரி இருந்தது. நல்ல ஒரு ஸ்கெட்சு. அதை சபரியே ஒரு இடத்துல வந்து பாராட்டியும் செஞ்சுருந்தார். ஸோ 11 பேர் வந்திருக்காங்க. யார் யார்ன்றதை முதல் பார்த்துடலாம். ஸோ கனி, சாண்ட்ரா, அரோரா, சபரி, கமருதீன், பார்வதி, திவ்யா, எஃப்ஜே, சுபிக்ஷா, அமித், ஆதிரை. ஸோ மொத்தம் 11 பேர் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ யார் யார் என்னென்ன பிளேஸில் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கானாவினர் சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். கூடவே நம்ம கமருதீன் கொடுத்த அந்த ஒரு எஃபர்ட் தான், சப்போர்ட் மட்டும் இல்லைன்னா கானாவினத்தால் தலையாயிருக்கவே முடியாது. ஆனால் 2 பேரும் நல்ல ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணாங்க. உங்களுக்கு அந்த 2 ஜோடியாக அந்த தலை டாஸ்கில் பண்ணாங்களே, அதில் எந்த ஜோடி செம்மையாக பண்ணாங்க? இப்போ வந்து கமருதீன், கானாவினத் அவங்க தான் வின் பண்ணாங்க. அந்த மாதிரி எந்த ஜோடி இன்னும் நல்லா பண்ணாங்க உங்களுக்கு பார்க்கும் வியப்பாக இருந்துச்சுன்ற சொல்லுங்கள். எனக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திவ்யா, விஜய் பார்வதி. ஏன்னா 2மே டாம் அண்ட் ஜெரி மாதிரி. ஆனால் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பண்ணவங்க. கிட்டத்தட்ட 3 பாலாக 2 பாலாக தான் மிஸ் ஆச்சு. ஸோ உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்குன்றதை சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வாரம் யார் வெளியே போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆட்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க, நாட்கள் ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. இதை பற்றி சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கா பற்றி நம்மளோட திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3899 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.8. ஸோ திவ்யாவோட விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல போல்டான பர்சன், அது மாட்டுக்கிறதே கிடையாது. ஆனால் அடுத்தவங்களை ட்ரிகர் பண்ணுற விஷயங்களை எக்கச்சக்கமாக பண்ணுறாங்க. குறிப்பாக வந்துட்டு இவங்களுக்கு ஏதாவது அநியாயம் நடந்தால் அதை அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எப்படியாவது அதுக்கு ஒரு நியாயம் கிடச்சிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. ஆனால் அதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதே விஷயத்தை இவங்க வந்து மற்றவங்களுக்கு பண்ணும்போது அதை ரொம்ப ஃபன்னியாக பண்ணிக்கிறாங்க. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியை ரொம்ப கேவலமாக வந்துட்டு குட்டிச்சாத்தம் மாதிரி இருக்குது. அமித் வந்து பாவம் அவர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு, நிறைய விஷயங்கள். அதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி காலையில் பார்த்தீங்கன்னா குப்பை பாக்ஸில் போட்டு ஒன்று அமுக்கிறேன். இதெல்லாம் நல்ல வார்த்தைகள். பக்கவாதம் வந்துடும் விஜய் பார்வதிக்கு. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க இவங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஜாலியாக பேசுறதுன்றாங்க. அதே ஒருத்தர் வந்துட்டு வாய் தவறி டக்குன்னு கோவத்தில் இவங்க ட்ரிகர் பண்ணதுனால கோவத்தில் வந்துட்டு காக்கா ஆய் போயிட போகுது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயமாக்கி பெரிய கெட்ட வார்த்தையாக்கி இதை பற்றி நீங்கள் ஏன் கேட்கல அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் கேட்குறாரு. பயங்கர ஷாக். இதை பற்றி சொல்லுங்கள். 2வது பேஸ் வந்து நம்மளுடைய விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3093 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.5. விஜய் பார்வதி இன்றைக்கி போட்ட ஸ்கெட்சு தான் வந்துரு அரோராவையும் கணியத்துக்கு உள்ளே வந்தது. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் நாமினேஷன்ற ஒரு அழகான ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ண தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க. சாண்ட்ராக்கு அதிகமாக போகிறது, எஃப்ஜேக்கு அதிகமாக போகிறது. எதுக்குன்னு கேட்குறேன். தெரிஞ்சிருச்சு 2 ஓட்டு வந்தாவே உள்ளே வந்துடுவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. திரும்ப அவங்களுக்கு 4 ஓட்டு 5 ஓட்டுன்னு எதுக்கு போட்டாங்கன்னு சத்தியமாக புரியல. ஆனால் அழகாக பிரித்து விட்டாங்க. விஜய் பார்வதி கிட்டே இருந்தது 2 ஆப்ஷன் தான். 2 பேர் தான் நாமினேட் பண்ணணும். 3 பேர்னா அழகாக விக்ரமத்துக்குள்ளே போட்டிருப்பாங்க. போச்சு, அதை ஃபீல் பண்ணாங்க. அழகாக வந்து அரோரா வச்சு செஞ்சாங்க. அதாவது இத்தனை நாளாக 10 வாரங்களாக வந்துட்டு ஒருத்தங்க சூசகமாக ஏமாற்றிருக்காங்க. இதில் வேறு என்ன வேறு டெஸ்பரேட்டுன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது சரிங்களா? இவ்வளோ நாள் ஏமாத்துற மாதிரி இதுவுமே ஏமாற்ற முடியாதுன்ற மாதிரி அரோராவை தூக்கி போட்டாங்க. கனிக்கிட்ட வந்து முன்னாடி நீங்கள் ஃபயராக விளாண்டிங்க, இப்போ ஃபயர் இல்லை, சுத்தமாக ஒயர் கூட கிடையாது. அந்தளவுக்கு வந்துட்டு உங்களோட கேம் ரொம்ப ஸ்வங்கின்னு கீழே இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்துட்டு செம்ம பண்ணாங்க. ஆனால் காலையிலேருந்து வச்சு செய்கிறாங்க. அதுவும் க்ளீனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களே நீங்கள், ஹவுஸ் க்ளீனிங்னா இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு மாறி அடித்து நொறுக்குறாங்க. ஆனாலும் சளைக்காமல் அடி பரவாயில்ல நான் திரும்ப வரேன் அப்படின்ற மாதிரியும் கூட வந்து கமருதீன் கூட செம்மையாக பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. எப்போ பெரிய பிரச்சனையாக வெடிக்க போகுதுன்னு தெரியல. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 2567 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.7. கமருதீனுக்கு கூழும் வேணும் மீசை வேணுன்ற ஒரு நிலையில் இருக்கார். ஏன்னா மீசையில் வந்துட்டு கூழ் குடித்தா ஒட்டும், ஆனால் என் மீசையில் ஒட்டக்கூடாது. சரி இப்போ கூழை குடிக்காதீங்க, எனக்கு கூழும் வேணும் அந்த நிலமையில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இன்னுமே வந்துட்டு அரோராக்கு ஜஸ்டிஸ் பண்ணன்ற மாதிரி நினச்சிட்டே சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அந்த அம்மா இவரை சுத்தமாக மதிக்கிறதும் கூட கிடையாது. இவர் இல்லாத நேரங்களில் அரோரா எவ்வளவு கேவலமாக இவரை பற்றி சொல்லியிருக்காங்கன்றது நம்மளுக்கு தான் தெரியும். அதெல்லாம் கேட்டோன்னா அவரெல்லாம் பாவம் ரொம்ப ஒரு வருத்தப்படுவார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்படியும் போகிறாரு அப்படியும் போகிறாரு, விஜய் பார்வதி சண்டை போடுறாரு. இன்றைக்கெலாம் தேவையில்லாதது. விஜய் பார்வதி தலை டாஸ்கில் கலந்துருக்காங்க. அங்கே வந்து இவர் வந்து தேவையில்லாத ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணுறாரு. அதில் இருந்தால் பிரச்சனையே.
ஏன்றேன். அது அவங்க கேமு. இதுவரை அவங்க கேட்குற கேள்வி, நான் வந்து உன்னை இது வரைக்கும் தலை டாஸ்க்கோ ஏதோ ஒரு முக்கியமான டாஸ்க் ஏதாவது சொல்லியிருப்பேனா, நீ ஏன் பண்ணுற, இதே வேறு யாராவது பண்ணியிருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நீ பண்ணுறேன்றது அவங்களுக்கு வருத்தமாக இருந்துச்சு. பட் கடைசியில் எப்படியோ வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. பட் என்னோட விஷயம், நிறைய பேரோட விஷயம், 2 பேருமே ஒன்றும் சேரக்கூடாது, 2 பேருமே தனித்தனியாக அவங்களோட கேமை விளையாடணும். 4வது பேச பார்த்தீங்கன்னா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 1798 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.59. சூப்பராக ஒரு விஷயத்தை வந்து இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவில் ஷேர் பண்ணார். என்னென்னா, நம்மளாம் உண்மையிலே ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம், ஆனால் கரெக்டாக இந்த விஷயத்தை யூஸ் பண்ணது வந்துட்டு விஜய் பார்வதி மட்டும்தான். சூப்பராக ஸ்கெட்ச் போட்டு அரோராவையும் கனியை தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. இதுதான் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டீமில் இருக்கிற அன்பு கேங்கில் இருக்கிற ஒருத்தர் சொல்லி அங்கே இருக்க அன்பு கேங்க பதறாங்க. பதர்வான் உதர்வான்னு நம்ம இவர் சொல்ல கானா பாலாவா இல்லை கேபி பாலா அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு செம்மையாக இருந்துச்சு. ஆனால் சபரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர மாதிரி இருக்குது. ஆனால் நேற்று சூப்பராக வன்மத்தை கக்குனார். அந்த பொண்ணு திரும்ப பின்னாடி எட்டு வச்சது. அதுக்கு நான் இப்போ பாரு அப்படி கிடையாது, டியூன் விட்டார் பாருங்க, போய்ப்பா செம்மையாக ஊந்தாங்க. இதே அந்த இடத்துல திவ்யாவை மட்டும் இவர் பண்ணியிருந்தா வச்சுங்க, இவர் அன்றைக்கி காலி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருப்பாங்க. 5வது பேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1726 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.21. ஸோ அரோரா கண்டிப்பாக வந்துட்டு இப்போது கொஞ்சம் அவங்களோட விஷயங்கள் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே தெளிவாக இருக்குது. இப்போ எஃப்ஜிஓவை பற்றி நேற்று ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக தெளிவான பாயிண்ட்ஸ் தான், இருந்தாலும் அதை தூண்டி விட்டது திவ்யா. ஆக்சுவலாக அந்த பாராட்டு திவ்யாவுக்கு தான் போயிருக்கணும், ஆனால் வந்து அரோராக்கு போயிடுச்சு. அதுதான் அது என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு சூப்பர் ஒரு வார்த்தை. சரி ஓகே, அது வந்துட்டு வேறு வழி கிடையாது. பட் திவ்யா தான் அதை வந்து நானாக இருந்தால் சொல்லியிருப்பேன், நீனா இப்படி பயந்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அரோரா வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக அமைக்கி வாசிக்கிற மாதிரியே இருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலான்றதை சொல்லுங்கள். ஆனால் மரண பயத்தில் இருக்காங்க, அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு ஓட்டில் நம்மளை தூக்கி உள்ளே போட்டிருக்காங்கன்னா ஒரு வேளை போயிடுவோமோன்னு நினைக்கிறாங்க. பட் இங்கே ஓட்டு நல்லா தான் வந்துட்டுருக்கு. 6வது பேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1443 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.7. திவ்யா சொல்லியிருக்காங்க, சாண்ட்ரா சொல்லும்போது தான் தெரியுது, கமருதீன் வெளியே போகும்போது நான் விசில் அடித்து டான்ஸ் ஆடி வெளியே அனுப்புவேன்னு. எவ்வளோ வன்மங்கள் பாருங்கள் கமருதீன் மேலே திவ்யாவுக்கு. ஆனால் திவ்யாவை ஒரு சில பேர் வந்துட்டு அன்னை தெரசா மாதிரி பேசுகிறாங்க. ஆஹா என்ன ஒரு அன்பு, எங்கே அன்புனா யார், அந்த ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் இல்லைங்க, திவ்யா கிட்டே இருக்கிற அன்புன்றாங்க. ஏங்க அதாவது அன்புன்றது எல்லாருக்கும் சமமாக இருக்கணும். ஒருத்தங்க மேலே வன்மத்தையும் ஒருத்தங்க மேலே வந்துட்டு அன்பையும் கொடுக்கறதுக்கு பேர் எப்படி? அதே மாதிரி பிரஜன் கிட்ட வந்து சொன்னாங்க நேற்று, சாண்ட்ராக்காக நான் இருப்பேன்னு சூப்பராக சொல்லிட்டு காலையில் வந்துட்டு நாமினேஷனில் வந்துட்டு சாண்ட்ராவை நான் தான் போடுவேன்னு சொல்லிட்டு நாமினேஷனில் குத்துறாங்க. சரி, சாண்ட்ரா ரொம்ப பாவங்க, செம்மையாக வந்து வசமாக சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சூப்பராக எஸ்கேப் ஆகிறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை சொல்லிட்டு எல்லா வேலையும் விஜய் பார்வதி தலையில் கட்டுறாங்க, வச்சு செய்கிறாங்க விஜய் பார்வதியா. இவங்க இல்லை, மற்ற ஹவுஸ்மேட்ஸ். 7வது பேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1077 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.75. கன்னிக்குமே பயங்கரமான பயத்தில் தான் இருக்காங்க. ஒருவேளை நம்மளை தூக்கிடுவாங்க, ஏன்னா ஒரு ஓட்டு தான் வாங்கியிருந்தோம், தூக்கி பிக் பாஸ் உள்ள போட்டாங்க அப்படின்னு. இதில் வேறு நேற்று வந்துட்டு கொஞ்சம் ஃபீலிங் ஆகிட்டாங்க, அழுதே விட்டார்கள். ஏன் அழுகை அப்படி கேட்டால், திவ்யா வந்துட்டு சாண்ட்ரா வந்து ஒரு சல்வார் கமிஸ் போட்டதும் அதுக்கு பிக் பாஸ் சூப்பர்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு சல்வார் கமிஸ் நான் போட்டேன், எனக்கு சூப்பர்னு சொல்லவே இல்லை. அப்போ நாங்களே இலக்கார மாட்டாங்க, இது என்னடா புது காதல் கதையாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. வரும் அதெல்லாம் வந்துட்டு அந்த வாய்ஸோட அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான வாய்ஸ் பிக் பாஸோட வாய்ஸ். 8வது பேஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தா 958 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.11. எஃப்ஜே பயங்கரமாக இன்றைக்கி ஒரு சாரி அப்படின்ற விஷயங்களை வந்து எஃப்ஜேக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து விஜய் பார்வதி சொன்னாங்க, செம்மையாக இருந்துச்சு. ஆனால் எஃப்ஜே இன்றைக்கி என்ன தரம் பண்ணார், அந்த இவங்க வந்துட்டு ஆக்சுவலாக இந்த கிளீனிங் டீமில் வந்துட்டாங்களாம் விஜய் பார்வதி. அதனால் என்ன பண்ணுறாரு, எப்படியோ அந்த பொண்ணை வந்து பழி வாங்கணும், வேலையை அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு சாப்பிடும் போதெல்லாம் வந்துட்டு இவங்க வந்துட்டு தொடச்சிட்டே இருக்கணுமா. இப்போ வேலை மற்ற டாஸ்க்கு வேலை மற்ற வேலையெல்லாம் அது எங்களுக்கு தெரியாது. இவங்க வந்துட்டு அதுவும் எப்பயுமே இது வரைக்கும் 10 வாரமாக வந்து ஒரு வாட்டி தான் வந்து அந்த சாப்பாடு டைனிங் ஹால் அந்த டைனிங் டேபிள் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. இவங்க 3 வேலையும் பண்ணணுமா. இல்லைன்னா நாங்கள் வந்துட்டு 3 வேலைக்கு போது ஒரு வேலை சமைச்சா போதுமா. அவர் கேட்குற கேள்வி சூப்பராக இருக்குல்ல, ஆனாலும் உள்ளே இருக்கார். என்னத்தை சொல்ல. 9வது பேசுனா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 958 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.11. ஓ இவங்களும் அதை சேம் ஓட்டு வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா. ரொம்ப நாள் கழிச்சு சுபிக்ஷா வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தோட ஓகேன்னு நினைக்கிறேன். பட் நல்ல திறமையான ஒரு போட்டியாளர். ஏதாவது பொண்ணு துடிப்பாக இருக்காங்க, பட் வேஸ்ட்டாக போயிட்டுருக்குது. பாவம் என்ன பண்ணுவாங்க, அந்த கேங்குள்ளே மாட்டியிருக்காங்க, அதனால் அமுக்கிட்டாங்க. 10வது பேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 918 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.9. கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்ல மனிதர், தங்கமான மனிதர். ஆனால் ஓட்டு மட்டும் வரமாட்டுது.
நேற்று வந்துட்டு அவரை வந்து விஜய் சேதுபதி அவருக்கு கலாச்சிட்டாங்கன்னு சொன்னவொடனே கீழே ஃபுல் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆதரவாக தான் இருந்துச்சு. ஆனால் ஓட்டு வரல. இது என்ன கொடுமை, பாவங்க, நல்ல மனுஷருங்க உண்மையாகவே. அதுவும் விஜய் பார்வதியை வந்துட்டு இவர் வந்து சப்போர்ட் பண்ண ஒரு காரணத்துக்காகவே வந்து நேற்று வந்து முந்தானத்து அடி வாங்கினார். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆதரவு இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 306 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.63. ஸோ ஆதரவு பயங்கரமாக வந்துட்டு ஒரு பயத்தில் தான் இருக்காங்க. அவங்க வந்து காலையில் அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்லேயே வந்து தோற்றவனே கண்டுபிடிச்சிட்டாங்க. அழுக வந்துருச்சு. ஸோ இந்த வாரம் நான் தான் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. இப்பயும் அவங்க தான் வந்துட்டு ஓட்டில் கம்மியாக இருக்காங்க. கண்டிப்பாக ஆதரவு கன்ஃபார்ம். ஆதரவு அமித், இல்லை ஆதரவு சுபிக்ஷா, இல்லைன்னா ஆதரவு எஃப்ஜே. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இவங்க எல்லாரும் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18,743 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.